ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 2-in-1 கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். ஒரு கரண்டி கேப்பை மாவு போட்டுக்கோங்க, ஒரு கரண்டி அரிசி மாவு, இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க, ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு மண்டவெல்லம் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மண்டவெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மண்டவெல்லம் நல்லா கரைச்சிட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பொடி போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மண்டவெல்ல தண்ணியையும் நமக்கு மாவோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. மண்டவெல்லம் கொஞ்சம் மண் இருந்துச்சுன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மண்டவெல்ல தண்ணியை நம்ம ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரணும் மண்டவெல்ல தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு பிடிக்கவிட்ட மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம பிடிச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை இட்லி பிளேட்டில் வச்சாச்சு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் இட்லி பானையில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோனையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் வச்சுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.